வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மிருதுவான சோள மாவு குழிப்பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சோளத்தை ஃபஸ்ட்டு பிடச்சி எடுத்துக்கிடுங்க. பிடச்சதுக்கப்புறமா சோளம் நாங்கள் அரைப்படி உலக்கில் 2 பங்கு அளவு சோளம் எடுத்துருக்குறோம். இந்த அரைப்படி உலக்கில் 2 பங்கு அளவு சோளம். இதுக்கப்புறமா இதே உலக்கில் பாதி அளவு புழுங்கல் அரிசி, அதே உலக்கில் 1/4 பகுதி அளவு உளுந்து. இந்த 3 தான் இன்க்ரீடியன்ஸு. இந்த 3 எடுத்து இது நல்லா அலசிக்கிடுங்க. எவ்வளோக்கு அதிகமாக அலசுறீங்களோ மாவு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சிரமம் பார்க்காமல் ஒரு 5-6 டைம் கூட நல்லா அலசிடுங்க. நல்லா ஃபுல் டஸ்ட்டும் போகிற அளவுக்கு நல்லா அலசுங்க. அலசினதுக்கப்புறமா ஒரு 5-6 மணி நேரம் இதை ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம தோசைக்கு எப்படி மாவு அரைப்பீங்களோ அதே மாதிரி கிரைண்டரில் போட்டு இதை அரைச்சி மாவு எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைங்க. அரைச்சி மாவு எடுத்தாச்சு. இப்போ நம்ம மண்டை வெல்லத்தை துருவி எடுத்துருக்கோம். இடிக்காமல் துருவி எடுத்துடுங்க, ஈஸியாக கரைஞ்சிரும் மாவில். இப்போ மாவில் தேவையான அளவுக்கு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிடுறோம். இது கூட நம்ம டேஸ்ட்டுக்கு சுக்கு, ஏலக்காய் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிடுங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலக்குங்க. நம்ம வெல்லம் துருவி போடுறதுனால ஈஸியாக கரைஞ்சிரும். வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்குங்க. மாவு இந்த பதத்தில் தான் இருக்கும். கலக்குனதுக்கப்புறமா நம்ம குழிப்பணியாரம் சுடுற சட்டியை அடுப்பில் வச்சு நாங்கள் நெய் யூஸ் பண்ணுறோம். நீங்களும் மோஸ்ட்லி நெய் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எண்ணெயை விட நெய் ஊற்றி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் நெய் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முக்கியமான ஸ்டெப்பு, இது பண்ணும்போது நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் எக்கார்ந்து கொண்டு வச்சுறாதீங்க. சிம்மில் வச்சே பொறுமையாக பண்ணுங்கள். வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா அடிப்பகுதி கொஞ்சம் பிடிச்சிரும். அப்புறம் சரியாக சென்டரில் வேகாது. அதனால் நம்ம சிம்மில் வச்சு பொறுமையாக பண்ணுறோம். நல்லா பொறுமையாக வேகட்டும். அது அந்த அளவுக்கு டைம் கொடுங்க. வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இதுக்கப்புறமா உங்களுக்கு நெய் ஆட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கிடுங்க. இல்லை இந்த நெய்யே போதும் அப்படின்னா விட்டுருங்க. இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் த ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்துட வேண்டியதான். இப்போ நமக்கு மிருதுவான சாஃப்டான சுவையான சோள மாவு குழிப்பணியாரம் ரெடியாக இருக்குது. எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது அப்படிங்கிறத பிச்சு காட்டுறோம் பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.